இப்போ இந்த கால்குலேட்டர் எடுத்துக்கிற கணக்கு தான் நம்ம அப்படியே மேம்போக்காக படிச்சுட்டு போகிறது. இந்த சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா, அந்த கான்செப்டை தெரியணுன்னா, இந்த 12 சூத்திரத்தையும் நீங்கள் தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கணும். அவன் அவள் அது எனும் அவை மூ வினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். இந்த முதல் சூத்திரத்திலே அவ்வளோ விஷயமும் இருக்குது. நீங்கள் இந்த அதில் என்ன சொல்ல வர்றார் முதல் சூத்திரத்தில்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் ஒரு காலத்தில், இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வரும், ஒரு காலம் வரை இருக்கும், ஒரு காலத்தில் அது முடிஞ்சு போயிடும். இது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ஏன் அழுவணும்? ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருந்தது தொலைஞ்சு போயிடுது. ஒரு காலத்தில் நம்ம அதை பத்திரமா அதை ஒரு காலம் வரைக்கும் வச்சுருந்தோம், ஒரு காலத்தில் நம்ம விட்டு போயிடுது. போன உடனே நமக்கு ஏன் வருத்தம் வருது? போயிடும்ன்றது நியதி. இதுதான் அதில் சொல்கிறார். முதல் சூத்திரத்தில் என்ன சொல்ல வர்றாரு? எல்லாம் ஒரு காலத்தில் வரும், ஒரு காலத்தில் வரைக்கும் இருக்கும், ஒரு காலத்தில் போயிடும். இது எல்லாமே மாயை பொருள்களால் ஆனது. அப்போது இந்த கான்செப்டை நீங்கள் தெளிவாக நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிறது வேறு, அறிஞ்சுக்கிறது வேறு, உணர்ந்துக்கிறது வேறு. இந்த உணர்வு பூர்வமாக நீங்கள் எப்போ இதை நீங்கள் உணர்றீங்களோ அப்போது உங்களுக்கு சலனம் வராது. இந்த சலனம்ன்றது உங்களுக்கு துக்கம்ன்றது எதனால் வருது? நீங்கள் எல்லாம் கூட்டி கழித்து வகுத்து பாருங்கள். உங்களுக்கு இன்பம்ன்றது துன்பம்ன்றது எதனால் வருது? இந்த உலகத்தில் உங்களுக்கு சந்தோஷம்ன்றது எப்போ வருது? யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அடிப்படையில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு பசியில் இருக்கும்போது ஒருத்தர் படம் எதுனா சாப்பாடு கொடுத்துட்டாருன்னா மகிழ்ச்சி ஆகுது இல்லையா? அப்போது அதே உங்களுக்கு துக்கமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் அற்புதமாக வச்சுருந்த ஒரு 10 பவுன் சங்கிலி திடீர்னு காணாமல் போயிடுச்சு. அப்போ உடனே என்ன சிரிப்பீங்களா? உங்கள்கிட்ட இருந்த பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா பதறி போயிடும். ஐயோ, இங்கே வச்சுருந்தது காணுமே, என்னாச்சு ஏதாச்சு இப்படின்னு சுற்றி வரோம். வரமா இல்லையா? யாராவது அந்த நேரம் பார்த்து நான் அது பாட்டுக்கு வந்துச்சு போச்சு, அது முதல் சூத்திரத்தில் அதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்கிறதுக்கு யாரால முடியுமா? அது முடியணும். அது வந்துருச்சுன்னா நீங்கள் முதல் சூத்திரத்தில் பாஸ்ன்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் 2வது சூத்திரத்துக்கு போக முடியும். ஏன்னா நம்மளுடைய சார்பு அத்தனையும் மாயா பொருட்களால் ஆனது. இந்த உடம்பு உள்பட இந்த உடம்பை சார்ந்திருக்கிற அத்தனையும். இதை நீங்கள் எப்போ நீங்கள் தெளிவாகிறீங்களோ அப்போது சைவ சித்தாந்தமும் உங்களுக்கு புரியும். இந்த உலக வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும். மிச்ச கிரியைகள் அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் சடங்கு மாத்திரையாக நடக்குமே தவிர உணர்றதுக்கு முடியாது. உணர்றதுக்கு எப்போ வரும்? நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் அதில் மேலே உள்ள பற்றுதல் உங்களை விட்டு எப்போ போகுதோ, இது எல்லாமே இறைவனால் எனக்கு கூட்டுவிக்கப்பட்டது. இந்த கூட்டுவிக்கப்பட்ட பொருள் அத்தனையும் ஒரு காலம் வரைக்கும் என்னோடு இருக்கும், ஒரு காலத்தில் என்னை விட்டு போகும் என்பதை எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போ கடவுளை நீங்கள் உணரலாம். இந்த உடனே தெரியணும்னு சொன்னீங்கன்னு சொன்னார்ல ஐயா, இதுதான் மெத்தட். ஸோ அந்த கடவுளுடைய திருவிளையாட்டு, காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, அந்த விளையாட்டை நீங்கள் உணரணும்னா அந்த முதல் சூத்திரத்தை நீங்கள் உணரணும். இந்த முதல் சூத்திரத்தை எப்படி உணரணும்? நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒன்று உங்களுக்கு வருதுன்னா வந்த உடனே நீங்கள் என்ன சொல்லணும்? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அது உங்கள் கூட இருக்குதா? நீங்கள் அதுக்கு டெய்லி நன்றி சொல்லிகிட்டு இருக்கிறது தான் நம்ம திருமறை படிக்கணும், 5 எழுத்து சொல்லணும். இது எல்லாமே அதில் வந்துடும். அது நம்ம விட்டு போயிடுதா? அதுக்கும் நன்றி. வந்ததுக்கு நன்றி, இருந்ததுக்கு நன்றி, போனதுக்கு நன்றி. இப்படி எல்லாவற்றையும் செய்த ஆள் யார்? அந்த இறைவன். இதை நீங்கள் உணர்றதுக்கு உண்டானது உங்களுடைய இந்த ஆன்மாவின் அறிவில் தெளிவாயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு சூத்திரத்தில் நீங்கள் பாஸ். கடவுளை நீங்கள் உணர்றதுக்கு உண்டான வழி இதான். கடவுளுடைய
இது இது என்ன இயலில் வரும்னு தெரியுமா? 3 இந்த 12 சூத்திரத்தில் பிரமாண இயல். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, நான் பார்க்க முடியுமா முடியாதா, இது எல்லாமே வந்து இந்த செய்கிற இந்த செயல், இந்த மறைமுகமாக இருந்து இறைவன் செய்கிற இந்த செயல், இது மாயையினிடத்தில் இறைவன் நடத்துகிறார். மாயையினிடத்தில் இறைவன் நடத்துகிற முதல் இதையெல்லாம் நடப்பதற்கு காரணம் அந்த இறைவன் தான். அந்த ஒடுக்குதல் தொழிலை செய்கிறான். அந்த ஒடுக்குதல் தொழிலை செய்பவனே திருப்பி படைத்தல் தொழிலையும் செய்வான். சங்காரண காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்லி மெய்கண்டார் சூத்திரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இதை நம்ம வந்து உணரணும். நிறைய பேர் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு அங்கே போய் டென்ஷன் ஆவாங்க. ஆறாங்களா இல்லையா? ஐயோ அந்த ஆட்டோக்காரன் எனக்கு 50 ரூபாயில் ஏமாற்றிட்டான்றாங்க. சைவ சித்தாந்தம் படித்தவங்களும் அப்படி தான் இருக்காங்க, படிக்காதவங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த பொருள் மேலே உள்ள பற்று